வணக்கம், வெல்கம் டு ஆதி ஸ்ட்ரென்த்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான எனர்ஜி ட்ரிங்க்னே சொல்லலாம். ஆமாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க். இதை கொரோனா ட்ரிங்க்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செய்யக்கூடிய ட்ரிங்க் தான் இது. நேச்சுரல் எனர்ஜி ட்ரிங்க். வாங்க எப்படி செய்யலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 3 நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வந்து ராஜகனியில் 2வது பிளேஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு கனினா அது நெல்லிக்கனி தான். தினைக்கும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நிறைய பலன்கள் இருக்குது. காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா இதய நோய், அப்புறமா வந்து ரத்த சுத்திகரிப்பு பண்ணி நம்மளோட ஸ்கின்லாம் வந்து நல்லா வந்து ஒரு ஸோ இது வந்து இப்போ சீசனல் தான் கிடைக்குது. அதனால் நீங்கள் இந்த பொருளை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ஜிஞ்சர், அதாவது இஞ்சி. இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே செரிமானத்துக்கு நம்ம சாப்பாடில் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏதாவது ஒரு நான்வெஜ் செய்யும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதே வந்து ஒரு செரிமானத்துக்கு. அது பெருங்காயம். ஸோ பெருங்காயம் யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர், மிளகுத்தூள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த கலர்ச்சி காயோட தினைக்கும் இதை வந்து சேர்த்து சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரியான விஷயங்கள் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர். ஆமாங்க, இந்த தயிர் வந்து பாலோட ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து இந்த தயிர் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் அவாய்ட் பண்ணோம். அது மாதிரிலாம் இல்லைங்க. அளவோடு சாப்பிட்டா வந்து கேர்டில் வந்து, அதாவது தயிரில் வந்து அவ்வளோ விதமான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால மில்கோட, அதாவது பாலோட இந்த தயிர் வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அயன் சக்திகள் அதிகமாக இருக்கிறதுனால ஈவன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேருக்கும் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு. இவ்வளோ தாங்க இந்த ட்ரிங்க் செய்யக்கூடியதுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக வீக்லி 2 or 3 குடிச்சிங்கன்னா உங்களோட ஹேர் கூட நல்லாவே வளரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நெல்லிக்காயை வந்து அந்த உள்ளே இருக்க அந்த கொட்டையை நீக்கிட்டு அந்த வெளியே இருக்க சதை பகுதியில் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி தோல் சீவி எடுத்துக்கோங்க. பெருங்காயம், பெப்பர் தூள், அதாவது மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருள் தயிர் மட்டும். ஸோ இது கூட நம்ம தயிரும் ஆட் பண்ணியாச்சு. இந்த தயிர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நல்லா மசியாக அரைச்சிட்டோன்னா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கலந்து குடிக்க வேண்டியதாங்க. ஸோ சூப்பரான ஒரு நெல்லிக்காய் எனர்ஜி ட்ரிங்க், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக ஆக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க், கொரோனா ட்ரிங்க். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நிச்சயமாக இது ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிங்க, நல்ல பலனை தரும். இது ஆதி ஸ்ட்ரென்த், சம்திங் டிஃப்ரெண்ட். லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ், டிஸ்லைக், கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் day, friends.